வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பப்பாளி காயை வச்சு ஒரு சூப்பரான கறி தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பப்பாளிக்காய் கறி செய்கிறதுக்கு பப்பாளி காய் வந்து இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்துடலாம். பப்பாளி மரம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது. இப்போ அங்கே தான் நான் வந்து பறிக்க போகிறேன். பாருங்கள், அலக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக நிற்கிறேன். இப்போ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக இருக்கிறாங்க. கரிஷ்மாவும் மிருதுலாவும் பெரிய மாமியோட பேத்தி இவங்க 2 பேரும். இவங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா சிவானி கூடயே தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸ்கூல் லீவ் விட்டால் போதும் அவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கே போக மாட்டாங்க. சிவானி பாப்பா கூடயே தான் நிற்பாங்க. அது எங்கே போதோ அங்கெல்லாம் பின்னாடியே போவாங்க. அதனால் இப்போ நாங்கள் வீடியோ எடுக்க கிளம்புனோன்னே வீடியோவுக்கும் வந்தாச்சு. இப்போ நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் இப்போ பப்பாளிக்காய் வந்து பறிக்க போகிறோம். இப்போ வாங்க போய் பறிச்சிடலாம். இந்த இருக்கு பாருங்கள் பப்பாளி மரம். இப்போ இதில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. இப்போ இதில் தான் வந்து இப்போ நான் பப்பாளிக்காய் வந்து பறிக்க போகிறேன். மரம் பெருசாக இருக்குது, அலக்கு வந்து சிறுசாக இருக்குது. எட்டுமான்னு தெரியல, ட்ரை பண்ணலாம். எட்டுது பாப்பா. மேலே உள்ளதை பறிச்சிருவோமா? பறிங்க எங்கம்மா கீழே விழுந்துருச்சு. இப்போ அம்மா வந்து பெரிய பப்பாளி காய் பறிக்க போகிறாங்க. இதனால பாப்பா பறிக்கணும்னு சொன்னேன். ஆமாம்மா, பறிச்சிருவோமா? அது கரெக்டாக உள்ள உடனும் அலக்கு. வா, அதோட குட்டியும் விழுகுது பாப்பா. ரெண்டு சேர்ந்து சொன்ன மாதிரியே பறிச்சுட்டேன். அழுத்தமா இருக்கு. இது சோட்டா சோட்டாங்கம்மா. வா, மரத்திலே பழுத்த புளியங்காய். கரிஷ்மாவை காட்டையா விட்டாச்சு. உனக்கு வேணுமா? இந்த அடிக்கிறது யாரு? பக்கத்து வீட்டு பாப்பா. அழகா இருக்கு. உன் பேர் என்ன? பப்பாளிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக 3 காய் வந்து பறிச்சுட்டு வந்துட்டேன். இந்த காயை வந்து பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த விதை தான் பாப்பா அழகா இருக்கும், விளையாடு. மிளகு மாதிரியே இருக்கும். அமுக்கி வர சவுண்ட். காயை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் வந்து எடுத்துட்டேன். இப்போ தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரிஷ்மா என்ன மூஞ்சி இப்படி போகுது? ரியாக்ஷன் சரி, இப்போ தான் பார்த்துருக்கேன். பப்பாளி காயை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த காயை என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மண் சட்டியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், இதையும் வந்து இப்போ அந்த காய் கூட சேர்த்துக்கிறேன். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வந்து என்ன பண்ணணும்னா அடுப்பில் வந்து வேக வைக்கணும். இப்போ நல்லா மூடிட்டு இப்போ அடுப்பில் வேக வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ மண் சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அந்த காயெல்லாம் வந்து நல்லா வேகட்டும். இப்போ இந்த கறி மசாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா வந்து நம்ம ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ நான் வந்து ரெடி பண்ணுறேன். அது கூட அந்த காய் வந்து வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்கள், பப்பாளி காய் கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுருந்தோம். இப்போ இந்த காய் வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும். தேங்காய், கொஞ்சமாக வெங்காயம், 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், இது 3ஐயும் வந்து தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். பாருங்கள், பப்பாளி காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வெந்துருச்சு. பாருங்கள், கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், ஜீரகம், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஜீரகம்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா ஒரு வாசனையாக இருக்கும்.
சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து மறுபடியும் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து பப்பாளி காய் கூட சேர்ந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, நம்ம மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கொதிச்சிருச்சு. காயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ சூப்பரான கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சட்டி சூடாயிட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. வரமிளகாய், கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பப்பாளி கறி கூட இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ கலந்து விட்டுறலாம். இந்த வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் வந்து எண்ணெயில் வதக்கி அப்படியே சேர்க்கும்போது ஒரு வாசனை கமன்னு வருது. பாருங்க, தாளிப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். நம்ம இந்த தாளிப்பு சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த வாசனையே பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிடணும் போல தோணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுடு சாதத்து கூட வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாப்பாட்டுக்குமே வந்து நம்ம இது சேர்த்து சாப்பிடலாம். அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பப்பாளி காயில் வந்து சாம்பார் வைப்போம், அப்புறம் கூட்டு செஞ்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்து செஞ்சுருக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் செஞ்ச இந்த பப்பாளி கறி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க.